நான் இன்னைக்கு போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அரசியல்வாதியான பிறகு முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்த விஜய் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அறிவுரை மட்டும் வழங்கி சென்றார். கொடைக்கானலில் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மதுரைக்கு விஜய் புறப்பட்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் தவேக தலைவராக முதன்முறையாக செய்தியாளர்களை விஜய் சந்தித்தார். அப்போது மதுரையிலிருந்து கொடைக்கானலுக்கு செல்லும்போது தனது வேன் மற்றும் காரை பின்தொடர்ந்து ரசிகர்கள் யாரும் வரவேண்டாம் என கேட்டுக் கொண்டார். என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. கோவையில் தவேக பூத் கமிட்டி மாநாட்டின் போது கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டது பேசுபொருளான நிலையில் தன்னை காண ஆபத்தான செயல்களில் தொண்டர்கள் ஈடுபடக்கூடாது என விஜய் அண்மையில் எக்ஸ் பதிவில் கண்டித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தவேக தலைவர் விஜயை காண வந்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களின் ஆரவாரத்தால் மதுரை விமான நிலையம் அதிர்ந்து போன காட்சிகளேவை. கொடைக்கானலில் நடைபெறும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகர் விஜய் தனி விமானம் மூலம் மதுரைக்கு வந்து உற்சாகத்துடன் தரையிறங்கினார். விமான நிலையத்தில் காலை முதலே குவிந்திருந்த ரசிகர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது ஒரே நேரத்தில் விமான நிலையத்திற்குள் மொத்த கூட்டமும் செல்ல முயன்றதால் கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த விஜயின் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். தன்னை காண காலை முதலே மதுரை விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தும் வகையில் காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி திடீர் ரோட் ஷோ சென்றார் விஜய். ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக மட்டுமே மதுரை செல்வதாக முன்பு கூறியிருந்த விஜய் மதுரையில் தொண்டர்களை கண்டதும் திடீரென தவேக துண்டு அணிந்து கொண்டு அரசியல்வாதியாக மாறினார். தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கூட்டத்திற்கு நடுவே அவர் ரோட் ஷோவும் சென்றார். தன்னை ஆபத்தான முறையில் பின்தொடர வேண்டாம் என்று விஜய் கூறியதை பொருட்படுத்தாத வகையில் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமானோர் சென்றனர். இதனிடையே விஜயின் கேரவன் மீது ரசிகர்கள் ஏறியதால் அதன் முன்பகுதி சேதமடைந்தது. மேலும் ரசிகர்கள் ஏறுவதை தடுக்க வேனின் மீது விஜயை சுற்றி 3 பவுன்சர்கள் அமர்ந்திருந்தனர். இதனையடுத்து பின்தொடர்ந்து வந்தவர்களை மதுரை அடுத்த பெருங்குடி அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். அதன் பின்னர் கொடைக்கானல் தாண்டிக்குடிக்கு சென்ற விஜய்க்கு தொண்டர்கள் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். நடிகர் விஜய் அரசியலில் நுழைந்துள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சக நடிகர் அஜித்குமார் தனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை என்று கூறியுள்ளார். ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அஜித்குமார் பத்மபூஷன் விருது பெற குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றபோது தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டிய பொறுப்பின் சுமையை உணர்ந்ததாக தெரிவித்தார். ஒரு நாட்டை அல்லது ஒரு மாநிலத்தை தனது தோள்களில் சுமப்பது உண்மையில் மிகப்பெரிய பொறுப்பு என்றும் கூறினார். அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் சக நடிகர்கள் அரசியலுக்குள் நுழைவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அஜித்குமார் தனக்கு அரசியலில் நுழைய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை என்றார். சக நடிகர்கள் அரசியலில் நுழைந்திருப்பது அவர்களது தனிப்பட்ட முடிவு என்றும் அவர்கள் நன்றாக வர வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். தங்கள் தலைமையை இறுதியில் மக்கள் தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகத்தில் சிறந்த விஷயம் என கூறிய அஜித்குமார் அரசியலுக்குள் நுழைவது என்பது 100 விழுக்காடு துணிச்சலான முடிவு என்றும் தெரிவித்தார். இந்தியா என்பது வெவ்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள் கொண்ட நாடு என்றும் அனைவருக்கும் ஏற்ற தலைவராக ஒருவர் இருக்க வேண்டும் என நினைத்தால் அது தவறு என்றும் அஜித்குமார் கூறினார்.